இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சென்ற வாரங்களாக இறைமகன் இயேசு தன்னையே ஒரு மெய்ப்பராக, தன்னையே ஒரு திராட்சை கொடியாக தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அதே கண்ணோட்டத்தில் இறைமகன் இயேசு இன்று நம்மிடம் நான் அன்பாக இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்துகின்றார். புனித யோவான் எழுதிய முதல் சுவிசேஷத்தில் அதிகாரம் 4 திருவசனங்கள் 8 சொல்கின்றார், அன்பே கடவுள் என்று. இதை நமது பிற மத சகோதரர்களும், முக்கியமாக நமது ஊரில் வசிக்கும் இந்து சகோதரர் சகோதரிகளும் இதை இவ்வாறு வெளிப்படுத்துவார்கள். அதாவது அன்பே சிவன் என்று வெளிப்படுத்துவார்கள். அந்த வசனங்கள் அவங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த வேதத்தில் போய் பார்த்தோம் என்றால் அது முற்றிலும் இயேசுநாதரை குறிப்பிட்டு சொல்லிய வார்த்தையாக அமையும். அதாவது அதிகமாக உள்ளே போய் பார்க்கும் பொழுதுதான் அது வெளிப்படும். எவ்வாறு முத்துக்கள் ரத்தினங்கள் மேலோட்டத்தில் கிடைக்காது. போற வழியில முத்துக்கள் ரத்தினங்கள் கிடைக்குமா? கிடைக்காது. முத்துக்கள் ரத்தினங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் ஆழ்கடலில் போக வேண்டும். ஆழ்கடலில் போய் தேடும்போதுதான் முத்துக்கள் கிடைக்கும். அதுபோன்று ஆழ்கடலில் நமது பைபிளை படிக்கும் பொழுதுதான் இறைவன் எவ்வாறு தன்னை அன்பாக வெளிப்படுத்துகின்றார் என்று நமக்கு தெரியும். அதனால் இறைமகன் இயேசு இன்று யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 15 திருவசனங்கள் 9 சொல்கின்றார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அதை கட்டளையாக, கட்டளை என்றால் ஒரு காதில் வாங்கிட்டு ஒரு காதில் விட்டுறது தானே கட்டளை. கட்டளை என்றால் என்ன? கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆர்டர், என்ன, கமாண்ட் என்று சொல்வார்கள். கட்டளை என்றால் கட்டாயம் அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே என்ன சொல்கிறார் இயேசு? நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று சொல்கின்றார். எனவே இயேசுநாதர் தன்னை அன்பாக வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறு அன்பாக வெளிப்படுத்துகின்றார் என்பதை காண்பதற்கு நாம் புனித யோவான் எழுதிய அதே சுவிசேஷத்தில் அதிகாரம் 3:15 பார்க்க வேண்டும் என்றால் என்ன சொல்கின்றார்? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், God so loved the world that he gave his only son that whoever believes in him may receive eternal life. தமிழாக்கம் என்று செய்தோம் என்றால், கடவுள் உலகை இந்த அளவுக்கு அன்பு செய்தார், தனது ஒரே மகனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே அவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரும் இறை வாழ்வை பெறுவார் என்று. எனவே நாம் இறை வாழ்வை பெற தனது ஒரே மகன் யாரு? இயேசு. அவர் எவ்வாறு தன்னை ஒப்பு கொடுத்தார்? உங்களுக்கு முன்னாடி தெரியுதில்ல? எவ்வாறு ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் தன்னை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அதாவது இறைவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு பரிசை பெற்று நமக்கு தரவில்லை. ஒரு யுத்தம் செய்து தல்வார், என்ன தமிழ்ல சொல்ல, கத்தி எடுத்தோ துப்பாக்கி எடுத்தோ ஒரு துரோகிகளை
சுட்டு கொன்றோ, தீயவர்களை சுற்று கொன்றோ, அவர்களை கழுத்து அறுத்தோ வெற்றி கொள்ளவில்லை. மாறாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே இறைமகன், இறை தந்தை, இறைமகன் இயேசுவின் வழியாக இவ்வாறு நமக்கு அன்பு செய்தார் என்பதை இன்று நமக்கு சொல்கின்றது. மேலும் பைபிளினுடைய முற்றிலுமான சாராம்சம் என்று சொன்னோம் என்றால் சுருக்கம், பைபிளினுடைய சுருக்கம் ஒரே வார்த்தையில் ஒரே சென்டென்ஸில் சொல்ல வேண்டும் என்றால், இறைமகன் இயேசு என்ன சொல்கின்றார்? நான் உங்களிடம் அன்பு கொடுப்பது போல நீங்களும் மற்றவரும் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அதாவது எவ்வாறு சொல்கின்றார்? தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்பதை சுருக்கமாக பைபிளின் முக்கிய, அதாவது பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் உண்டு? வெரி குட். கேட்குறவங்க நினைப்பாங்க இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ஆன்சர் தெரியுதுன்னு. 73 புஸ்தகங்கள் இருக்கு. இந்த 73 புஸ்தகங்களுடைய இடையே ஒரு நதி ஓடை போன்று ஒரு வார்த்தை ஊடுருவி செல்கின்றது என்றால் அது இதுதான். அதாவது கடவுள் தன்னையே அன்பாக வெளிப்படுத்துகின்றார். அது எவ்வாறாக? தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்பதை சொல்லிவிட்டு அதை செயலிலும் அவர் செய்து காட்டுகின்றார். அதே மாதிரி நமக்காக தமது உயிரை பலியாக அர்ப்பணித்து காட்டுகின்றார். எனவே அவர் மீண்டும் சொல்கின்றார், 15-16 சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்படின்னா என்ன பதில் சொல்லுங்க? நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுநாதர் யாரை தேர்ந்து கொண்டார்? தம் சீடர்களை தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டார் என்றால் நம்ம தேர்வு எழுதணும். தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்களை தான் எந்த ஒரு வேலைக்கோ டீச்சருக்கோ ஆஃபீஸ்லேயோ தேர்ந்து எடுத்துக்கொள்வாங்க. தேர்வு எழுதாம யாரையுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அது மாதிரி இயேசுநாதர் தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக யாரை தேர்ந்து கொண்டார்? நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க. நம்ம இந்தியாவில் நம்ம ஊரை எடுத்துக்கங்க. நம்மளை மட்டும் இறைமகன் இயேசு தமக்கு தேர்ந்தவர்களாக ஏன் தேர்ந்து கொண்டார்? நம்மெல்லாம் நல்லவங்க, பொய் சொல்லாதவங்க, திருடாதவங்க, உத்தமர்கள். இதனால தானே தெரிந்து கொண்டாங்க. எதனால தானே தெரிந்து கொண்டாங்க? இல்லை. பைபிள்ல பார்க்க போனோம் என்றால் யாரை தேர்ந்து கொண்டார்களோ அவர்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக, தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தால் உயர்த்துவதற்காக, படிக்காதவர்களாக இருந்தால் படிப்பு பெறுவதற்காக, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அன்குவாலிஃபைடை குவாலிஃபைடாக மாற்றுவதற்காக. அதாவது நாம் எல்லாம் குவாலிஃபைடு இல்லை, நாம் எல்லாம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக, கீழ்ப்படுத்தப்பட்டவர்களாக, பிறரால் மதிக்கப்படாதவர்களாக வாழ்ந்த காரணத்தினால் இயேசு நம்மை தேர்ந்து கொண்டார். எனவே தான் சொல்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நாம் இன்று கிறிஸ்தவர்களாக ஏன் இந்தியாவில் இருக்கின்றோம் என்றால் இறைவன் தேர்ந்து கொண்ட காரணத்தினால். புரியுதா இல்லையா? புரியுதுன்னு சொல்லுங்களேன். காசா பணமா கேட்கிறேன் உங்கள்கிட்ட. புரியுதுன்னு சொல்லுங்களேன். எனவே இறைவன் நம்மை தேர்ந்து கொண்ட காரணத்தினால் தான் நாம் கிறிஸ்தவர்கள். எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை ஏன் இப்ப பாருங்களேன், இயேசுநாதர் பிறக்கும் பொழுது எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனையோ அந்த ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் இயேசுவுக்கு பாதுகாவலரின் தந்தையாக
தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம். ஆனால் சூசேப்பரை தான் தேர்ந்தெடுக்கின்றார். யார் அவர்? அவர் ஒரு சூசேப்பர். யார் அவர்? ஒரு தச்சர். அதாவது ஒரு சிறிய வேலை செய்கின்றவரை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். இறைவனால் யாரை வேண்டும் என்றாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் மாறாக ஒரு தச்சரை, ஒரு டெய்லி தினந்தோறும் கூலி வேலை செய்கின்றவரை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். எனவே இறைவன் அது போன்றுதான் எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருப்பார். மோயிசன் யார்? மோயிசன் ஒரு கொலை செய்துவிட்டு ஓடியவர். அவரை தான் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். பார்க்குறீங்களா? பழைய ஏற்பாட்டில் பார்க்குறீங்களா இல்லையா? அதாவது திருப்பயணம் அப்படிங்கிற, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எக்ஸோடஸ். தமிழில் என்ன சொல்லுவாங்க? திருப்பயணம் தானே சொல்லுவாங்க. 2வது புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் என்ன திருப்பயணம் தானே சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? வெற்றி பயணமா? விடுதலை பயணம். விடுதலை. வெரி குட். அது மாதிரி எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் சொன்னேன் தொடக்கத்திலேயே, நீங்கள் நன்றாக விடுதலை பயணம். விடுதலை பயணத்தில் பார்க்கும்பொழுது அவர் கொலை செய்து விட்டு ஓடி போகிறார். அவரை தான் தேர்ந்தெடுக்கின்றார். 2வது யாக்கோப்பை தேர்ந்தெடுப்பார். அவர் யாரு? தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிக்கிட்டு சொத்தெல்லாம் பிடுங்கினவர். புரியுதுங்களா? அவரைத்தான் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். அதே போன்று தாவீது யாரு? பிறர் மனைவியை தனது மனைவியாக ஆக்கியவர். அவரை தான் தேர்ந்தெடுக்கின்றார். ஏனென்றால் பாவிகளை தான் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். ஏனென்றால் பாவிகளை புனிதராக மாற்றுவதற்கு. யாரெல்லாம் புனிதர்கள்? நமது ஒரு புனிதரை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் நமது ஒரு புனிதர்? மகனே மரியம்மாள். பைபிள் என்ன சொல்லுது? அவங்களுக்கு 7 பேய்கள் இருந்தது. என்ன? அவங்களுடைய வாழ்க்கை போக்கு பார்க்க போனால் விபச்சார வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் அவர் யார்? ஒரு புனித. இது போன்று இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். எனவே தான் சொல்கின்றார், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று. ஏன் தேர்ந்து கொண்டேன் என்பதற்கான காரணத்தையும் சொல்கின்றார். நீங்கள் கனி தரவும். கனி தரவும் என்றால் மார்க்கெட்டில் போய் 1 கிலோ கனி வாங்கி கொண்டு வரவும், அப்படித்தானே அர்த்தம். கனி தரவும் என்று வேணால் கனி தரம். மாம்பழம் கண்ணு ஏன் வைக்கிறோம்? நிழல் தரவும், இலைகள் தரவும், பட்டை தரவும். அதுக்காக தானே மாம்பழம் கண்ணு வைக்கிறோம். ஹலோ, மாம்பழம் கண்ணு வச்சு உங்க வீட்டில் மாம்பழம் கேட்கல, ஏன் கண்ணு வச்சிங்கன்னு தான் கேட்குறேன். ஏன் மாங்கன்று வைக்கிறோம்? நல்ல பலம் தர வேண்டும் என்று, கனி தர வேண்டும் என்று. அதனால் இயேசுநாதர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் என்ன தர? கனி தரவும். என்ன கனி? வாழைப்பழம், பலாப்பழம். கனி தர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் கனிகள் சொல்லுங்கள். சொல்லுங்களேன். சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அன்பு, பணிவு, சந்திப்பு, மன்னிப்பு, இறக்கம். எதையாச்சும் விட்டுறீங்க. ஓகே, இதுதான் கனிகள். இதெல்லாம் யார்கிட்ட இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கணும். அப்புறம் பரிசுத்த ஆவியின் வரங்கள். வரங்கள் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தான் நாம் தருவதற்காக இறைமகன் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். அதாவது பரிசுத்த ஆவியின் வரங்களும் பரிசுத்த ஆவியின் கனிகளையும் நாம் ஒவ்வொருவரும் தருவதற்காக தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவே நீங்கள் என் பெயரால், அதனால் இதை தரும்போது நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கடைசியாக எவ்வாறு முடிக்கின்றார்? நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நீங்கள் ஒருவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதே இறைமகன் இயேசுவின் கட்டளை. ஏனென்றால் இறைமகன் இயேசு அன்பாக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இதனை எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நாம் ஒருவரை அன்பு செய்ய முடியும். உடனே உங்களில் பல பேருக்கு மன ஓட்டங்கள் என்னால் பார்க்க முடியுது.
உணர முடியுது. சாமி இதெல்லாம் சொல்றிய, நீ உண்மையிலேயே அன்பு செய்தியா அப்படின்னு கேட்பீங்க. இயேசுநாதர் ஒரு இடத்துல அவர் ஊருக்கு வருவார். வரும்பொழுது அவர் இது போல உபதேசம் செய்வார், மறையுரை ஆற்றுவார். மறையுரை ஆற்றும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது, இவர் தச்சரின் மகன் அல்லவா, என்ன அது போன்று எங்கள் அப்பா பேரை நினச்சி இவருடைய மகன் இவர் தானே நினைவீர்கள். கடைசியில் சொல்லப்படுகின்றது, இந்த அவநம்பிக்கையின் காரணத்தினால் இயேசுநாதர் அங்கே என்ன செய்யவில்லை என்று பல புதுமைகள் செய்யவில்லை. எனவே நான் என்னதான் சொன்னாலும், அன்பை வெளிப்படுத்தினாலும் என்னுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் இறைவன் அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் இருக்கும் பொழுது இயேசுவின் அன்பை புரிவது கஷ்டம். இருந்தாலும் வாருங்கள், இயேசு அன்பாக இருக்கின்றதால், நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கின்றதனால், இயேசு ஏன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை அறிந்திருக்க நாங்கள் அனைவரும் அன்பே இறைவன், அன்பே இறைவனாக மாற நாம் முயற்சி செய்வோம். எப்பொழுது முயற்சி செய்து வாழ்கின்றோமோ அப்பொழுது தான் நாம் முழுமையாக கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருப்பதியில் மேலும் பங்கேற்போம். அன்பாக மாறுவோம். அன்பில், இறைவன் அன்பில் நிலைத்திருப்போம். ஆமென்.